ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாளை 4/6/2025 வாஸ்து நாள் பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வருடத்தில் வெறும் 8 நாட்கள் மட்டுமே இந்த வாஸ்து பகவான் கண் விழித்து இருப்பார். அதுவும் அந்த 8 நாளில் குறிப்பிட்ட 1.5 மணி நேரத்தில் மட்டும்தான் வாஸ்து பகவான் கண் விழிப்பார். இந்த நாளை தான் வாஸ்து நாள் என்று சொல்லுவார்கள். அவர் கண் விழித்திருக்கும் நேரத்தை தான் வாஸ்து நேரம் என்று சொல்லுவார்கள். இந்த வாஸ்து நேரத்தில் பூமி பூஜை போடுவது, புது வீடு கட்ட துவங்குவது, இது போல விஷயங்களை துவங்கினால் நல்லது. நாம் கட்டக்கூடிய வீடு கோவிலாக நல்லபடியாக கட்டப்படும் என்பது நம்பிக்கை. இந்த மாதத்தின் வாஸ்து நாளானது நாளைய தினம் வர இருக்கிறது. புதன்கிழமை நாளில் நவமி திதியோடு இந்த வாஸ்து நாள் வந்திருப்பது அதிசிறப்பு. இந்த நாளில் நம்முடைய குடும்பம் சுபிட்சமாக இருக்க, வீட்டில் இருக்கும் தரித்திரம் விலக, வீட்டில் இருக்கும் வாஸ்து கோளாறால் குடும்பத்தில் கஷ்டம் ஏற்படாமல் இருக்க, சொந்த வீடு கட்டும் ஆசை நிறைவேற செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, இந்த மந்திரத்தை எந்த நேரத்தில் சொல்வது, இந்த பரிகாரத்தை எப்போது செய்வது சிறப்பான பலனை தரும் என்பதை பற்றிய முழு தகவலை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். நாளை புதன்கிழமை காலை 9:58 மணி முதல் 10:34 மணி வரை இந்த இடைப்பட்ட நேரத்தில் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வாஸ்து பகவானை மனதார நினைத்து கொள்ளுங்கள். இந்த நேரம்தான் நாளைய வாஸ்து நேரம். எங்களுடைய வீட்டில் வாஸ்து தோஷத்தால் பிரச்சனை வரக்கூடாது, வாஸ்து தோஷத்தால் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியம் கெட்டு போகக்கூடாது, நோய் நொடி வரக்கூடாது, கடன் சுமை இருக்கக்கூடாது என்று வாஸ்து பகவானை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு ஓம் வாஸ்து புருஷாய நமக என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். இந்த குறிப்பிட்ட அரை மணி நேரத்திற்குள் உங்கள் வீட்டு வடகிழக்கு மூலையில் ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீரை வைத்து அதில் மஞ்சள் தூள், கல்லுப்பு, பச்சை கற்பூரம் போட்டு அந்த சொம்பிற்கு மேலே உங்களுடைய வலது கையை வைத்து மீண்டும் வாஸ்து பகவானின் மந்திரத்தை 27 முறை சொல்ல வேண்டும். ஓம் வாஸ்து புருஷாய நமக என்ற மந்திரத்தை சொல்லி அந்த தீர்த்தத்தை எடுத்து உங்களுடைய வீடு முழுவதும் தெளித்துவிட்டால் வீட்டில் இருக்கும் வாஸ்து தோஷம் நீங்கும், பண கஷ்டம் நீங்கும், குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். நீங்கள் வாடகை வீட்டில் வசிக்கிறீர்கள், சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் வாஸ்து பகவானிடம் இந்த நேரத்தில் பிரார்த்தனை வைக்கலாம். வீட்டின் வடகிழக்கு மூலையில் தான் வாஸ்து பகவானின் தலைப்பகுதி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதைதான் ஈசானிய மூலை என்றும் சொல்லுவார்கள். வாஸ்து நாளில் வீட்டில் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான பரிகாரம் இதெல்லாம். அதிலும் குறிப்பாக இப்போது சொல்லப்பட்டுள்ள அந்த அரை மணி நேரத்திற்கு மேலே சொன்ன அத்தனை வழிபாட்டையும் செய்து முடித்து விடுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது பெரிய அளவில் வேலை போல தோன்றும், ஆனால் அதெல்லாம் கிடையாது. 10 நிமிடத்தில் இந்த வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு உங்களுடைய அன்றாட வேலையை துவங்கலாம். எளிமையான இந்த வழிபாட்டை அனைவர் வீட்டிலும் செய்து வாஸ்து பகவானின் அருளை பெறுவோம் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.